இந்த மே மாதம் 1ஆம் தேதி நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே தேவனுடைய வசனம், தேவனுடைய உபதேசம் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பனித்துளிக்கு மழைக்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் என்ன நமக்கு இருக்கு அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்க மேல இறங்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நல்ல ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் காலையில ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் உண்டாக கடவுள் என்றார். அப்ப எப்போ உண்டானது அப்படின்னு சொன்னா, மூடுபனி ஆனது பூமியின் மேலிருந்து எழும்பி பூமியை நனைத்தது. அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, புல் பூண்டுகள் எல்லாம் செழிப்பாய் மாறினது. அல்லேலூயா. பூமி செழிப்பாய் எப்போ மாறிச்சு அப்படின்னு சொன்னா, பனி இறங்கும் பொழுதுதான் பூமி செழிப்பாக மாறினது. அதே போல பனி போல கர்த்தருடைய வசனம் உங்க மேல இறங்கும் பொழுது, உங்களுடைய வறண்டு போன ஆத்துமாக்கள், உங்கள் வறண்டு போன வாழ்க்கை, உங்களுடைய வறண்டு போன வேலை ஸ்தலத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செழிப்பாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த பூமி தண்ணீரை உறிஞ்சுகிறதோ, மழையை உறிஞ்சுகிறதோ, பணியை தன்னிடத்தில் பெற்றுக் கொள்கிறதோ, அந்த பகுதி எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதின் முளைகளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்பினதை அது செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. அருமையான ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க வசனத்திற்கும் மழைக்கும் கர்த்தர் ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அப்போ மழை மாறியும் உறைந்த மழையும். அல்லேலூயா. மாறி அப்படின்னு சொன்னா மழை, உறைந்த மழைன்னு சொன்னா பனி. உறைந்த மழைன்னு சொன்னா பனி. அப்போ மழையும் பனியும் ஆண்டவர் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பூமி என்றது என்னென்ன? உங்க இருதயம். உங்க இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை நனையும் பொழுது உங்க இருதயத்தை ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. உங்க இருதயத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தாலுமே போறோம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்கள் வேலை ஸ்தலத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். மழை வந்தது அப்படின்னு சொன்னா, பனி வந்ததுன்னு சொன்னா, அது திரும்ப வெறுமையாய் போகாது. திரும்ப அது என்ன செய்யும்? இந்த பூமியில முளைகளை ஆண்டவர் மழை பனி வந்ததுன்னு சொன்னா முளைகள் எழும்பும். பூமியில் இருக்கிற எல்லா புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ முளையை கிளப்பி விளையும்படி செய்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ மழையும்
மழையும் பனியும் இந்த பூமியில ஆண்டவராகிய தேவன் எந்த காரியத்திற்காக மழையும் பனியையும் கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொன்னால், இந்த பூமி செழிப்பாய் இருக்கும்படியாக, இந்த பூமி செழித்தோகும்படியாக கர்த்தர் பனியையும் மழையையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதே போல கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய உபதேசமும் நம்ம மேல ஏன் இறங்குது அப்படின்னு சொன்னா, உங்களை செழிப்பாய் மாற்றும்படியாக. அல்லேலூயா. உங்களைதான் கர்த்தர் வசனத்தின் மூலமா செழிப்பா மாத்துறாருன்னா, அப்படியே உட்காந்துருந்தா அப்ப எப்ப எல்லாம் ரிசீவ் பண்றீங்கன்னு தெரியல. ஆமே. அல்லேலூயா. ரிசீவ் பண்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆமே அப்படின்னு சொன்னாதான் நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ மழை வருது, நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தேசத்துல அந்த மழையை சேவ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே குளங்களை எல்லாம் விடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ சமீபத்தில் நமக்கு வீடுகள் தோறும் மழை நீர் சேகரிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, கடந்த ஆண்டுகளில் நீங்கள் உங்கள் மழை தண்ணி நிலத்தடியில் சேமித்து வைங்க, அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். ஒருவேளை அதை சேமித்து வைக்கலன்னு சொன்னால் அது எங்கே போகும்? அந்த தண்ணி கடலுக்கு போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மழை தண்ணியே நம்ம பூமியில சேமித்து வைக்கல அப்படின்னு சொன்னால் அது கடலுக்கு போயிடும். ஒருவேளை நீங்க பூமியில சேமிச்சு வச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த தண்ணி உங்களுக்கு என்ன உண்டாகும்னு சொன்னா ஒரு செழிப்பை உண்டாகும். அல்லேலூயா. இப்போ ஒரு தேசம் செழிப்பாய் மாறணும்னு சொன்னா நீர் வளம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல நீர் செழிப்பா மாறணும்னு சொன்னா கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய உபதேசமும் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை அந்த தண்ணியை நம்ம சேமிச்சு வைக்கல அப்படின்னு சொன்னா அது பூமிக்கு பயன்படாதபடி அது எங்க போயிடும்? கடலுக்கு போயிடும். கடலுக்கு போயிட்டு மறுபடியும் எங்க போயிடும்? வானத்துக்கு போயிடும். அல்லேலூயா. திரும்ப எங்க ஒரு பூமிக்கு வரும். அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த மழை சுழற்சி என்பது அது பூமிக்கு வரும்பொழுது பூமி சேவ் பண்ணி வலிச்சிச்சு அப்படின்னு சொன்னா பூமி செழிப்பாங்க. அல்லேலூயா. இப்ப இங்க சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள சேமிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை செழிப்பா மாறும். ஒரு வேலை இல்லை, என் இருதயம் ஏற்றுல, அது வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப கர்த்தர் இடத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மேல வானத்துக்கு மழை போவது போல கர்த்தர் திரும்ப பூமிக்கு வருவதற்கு கர்த்தர் வழிபாடு செய்ய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பூமியில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மழையும் பனியும் எப்படி ஆண்டவர் அனுப்பின காரியத்தை செய்கிறதோ அதே போல உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த புல்பிட்ல இருந்து கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்ல வார்த்தையெல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிப்பா மாறும். அல்லேலூயா. எஸ்ஐயா 44 அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவாய் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவர்களை பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பார். அல்லேலூயா. ஆண்டு சொல்றேன், ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்து. அப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் யார் மூலமா பேசுறார் அப்படின்னா ஊழியக்காரனுடைய வாயை அவர் தனக்காக பயன்படுத்திக் கொள்கிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்களிடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய வசனம் வருது, நீ அதை ரிசீவ் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை செழிப்பா மாறும் அப்படின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் செழிப்பா மாறும் அப்படின்னும் போது ஆமே சத்தமா சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னாலும் சில பேருடைய விட்டு அசைவிட மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வருது, வசனம் வருது, உங்க இருதயத்தில் என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, நான் வசனத்தை நான் இருதயத்தில் வைக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாசம் உங்களுக்கு செழிப்பான மாசம், ஆசீர்வாதமான மழை வரும். அல்லேலூயா. இந்த மாசம் முடியத்துக்குள்ள மழை வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தினுடைய அடையாளம் என்னன்னா, வெயில் காலத்துல மழை வராது, ஆனா வரும்னு ஆண்டு சொல்றேன். அல்லேலூயா. வெயில் காலத்துல மழை வராது, ஆனா வரும் சொல்றாரு. நம்ம அதை விசுவாசிக்கும். ஆமே. அல்லேலூயா. அப்போ வறண்டு போன காரியங்கள் செழிப்பாய் மாறணும்னு சொன்னா தண்ணி தேவை. அதே போல நம்முடைய ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் வசனம் தேவை. அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா உங்களை சீர்படுத்தும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உங்களை ஸ்திரப்படுத்துது, உங்களை பலப்படுத்துது, உங்களை உயர்த்துது, உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களில் வாசிக்கும் போது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நான் சொல்லி அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். கடந்த 4 மாதங்களாக உங்களை பயப்படுத்தின, உங்களுக்கு விரோதமாய் நின்ற, உங்களை கலகப்படுத்தின, உங்களை துன்பப்படுத்தின ஒருவரையும் இந்த 5வது மாசம் பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன? உன்னை காக்கும்படிக்கு சொல்லுங்க, என்னை காக்கும்படிக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள வந்த உடனே கர்த்தரே உங்களுக்குள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. 9வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது கரத்தை என் மேல் நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். அல்லேலூயா. இப்ப இந்த 5வது மாசத்துல கர்த்தர் உங்க வாயை தொட்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்க வாயில வைக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணு இருதயத்துல வைக்கிறாரு, 2வது வாயில வைக்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த 5வது மாசம் ஃபுல்லா நீங்க எதை பேச போறீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையே பேச போறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5வது மாசத்துல நம்ம வருகிற 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை நமக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம 14ஆம் தேதி. அல்லேலூயா. அப்போ 14ஆம் தேதி இல்லைங்களா? சரி, கர்த்தர் நல்லா. அப்போ நமக்கு பிபிஎஸ் ப்ரோக்ராம் நமக்கு 6ஆம் தேதி ஆரம்பிச்சு 14ஆம் தேதி நமக்கு ஸ்டேஜ் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெளியில் ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? உங்கள் வாயில் என்னதான் இருக்குது? கர்த்தருடைய பாடல் வசனம் இதுதான் உங்கள் வாயில் இருக்குது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க வாயில் நல்லா என்ன இருக்கு போதுங்க? கர்த்தருடைய வசனம் தான் இருக்கு போது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன் வாயை தொட்டு என் வார்த்தை உன் வாயில நான் வைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த மாசத்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாசம் ஃபுல்லா உங்களுடைய வார்த்தைகளை மட்டும்தான் நான் அறிவிக்க போறேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாசம் முழுவதுமாக என் வாயிலுடைய வார்த்தைகள் இருக்கட்டும், என் வாயிலுடைய வார்த்தைகள் இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அதுல 10வது வசனம் சொல்லுது. எரேமியா 1:10, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. அப்ப 2 காரியம் நடக்குது. ஒன்று, தேவையில்லாததை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்னொன்று தேவையானதை உருவாக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய போகுதுங்க? தேவையில்லாததெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ண போகுதுங்க? அகற்ற போகுது. இன்னொன்று தேவையானதை நமக்குள்ள உருவாக்க போகுது. அல்லேலூயா. அப்ப பனியும் மழையும் ஒரு புதுசா உருவாக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வனாந்திரமா இருக்கு, அந்த வனாந்தரமான இடத்துல ஒரு செழிப்பு வரணும்னு சொன்னா அந்த நிலம் பண்படுத்தப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதே போல உங்களுடைய இருதயத்தை பண்படுத்தி வைத்திருக்கும் பொழுது, உங்களுடைய வாயை பண்படுத்தி வைத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனம் அதுல வீழும் பொழுது அது துளிர்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படும். அல்லேலூயா. அபிஷேகமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் பிறருடைய காயங்களை ஆற்றுவதாக, பிறருடைய வேதனைகளை மாற்றுவதாக, பிறருடைய துக்கத்தை மாற்றுவதாக உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவராக தேவன் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் ஆண்டவராக தேவன் வார்த்தையை கொண்டு கர்த்தர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 37, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை
நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்து அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாகிறார்கள். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். இந்த 5வது மாசத்துல உங்க தேவைகள் என்ன இருக்குதோ அதை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க. கர்த்தர் அது நடக்கும். அல்லேலூயா. இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை, வாயில கர்த்தருடைய வார்த்தை, இப்படி நீங்க சொல்றது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. இந்த 5வது மாசத்துல உங்களுக்கு என்ன நிறைவேறணும் உங்க மனசுல நினைச்சிட்டு வாயில சொல்லுங்க. வாயில சொல்லுங்க, சொல்லி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கு, உங்க வாயில இருக்கு. இப்ப நீங்க பேசுறது கர்த்தருடைய வார்த்தையோடு கூட வர்றதுனால நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வாயை திறந்து ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கு, இந்த மாசத்துல இது நிறைவேற்றணும்னு சொல்லுங்க. நிறைவேற்றுவேன். ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. இந்த மாசம் முடிவுக்குள்ள நீங்க சாட்சி சொல்ல பாருங்க. அல்லேலூயா. என்ன தேவை சொல்றீங்களா? விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க. கர்த்தர் அப்படியே நிறைவேற்றும். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்றார், நீ வந்து தீர்க்க தரிசனம் உரை. உலர்ந்து போயிருக்கு, எலும்பு இல்லாமல் இருக்கு, உலர்ந்து போயிருக்கு, உயிர் இல்லாம இருக்கு, ஒண்ணு இல்லாம இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்ற. இப்ப நல்லா கவனிக்கணும். சொல்றது கர்த்தர், சொல்ல போறது நீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீங்க சூழ்நிலையை ஒருபோது பார்க்கவே கூடாது. சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அவிசுவாசம் வரும். அல்லேலூயா. இப்போ ஒருவேளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி சூழ்நிலையை பார்த்திருந்தாருன்னா அது ஒன்றும் உயிர் வந்திருக்காரு. அவர் சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசி. ஆண்டவர் சொல்லுன்னு சொன்னாரு, ஊதுன்னு சொன்னாரு, ஊதுனாரு. கர்த்தர் பெரிய சேனையா எழுப்புவது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். ஒருவேளை சூழ்நிலை சொல்லும் இது நடக்காதுன்னு, ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் இது நிச்சயம் நடக்கும். ஆண்டவராக தேவன் உன் வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமா உன் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு செழிப்பை ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 34 அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழையை பெய்யும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வாதமான மழை வரும், ஆசீர்வாதமான மழை வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கடந்த நாட்கள்ல அன்பு ஒரு தாயார் ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன, ஐயா நீங்க மழை வரும்னு சொன்னீங்க, நான் உண்மையாகவே மழை வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துருந்தேன். நைட்டு 12 மணிக்கு வெளியே வந்தேன், அப்படியே மேலே ஒரு 2 சொட்டு தண்ணி போட்ட உடனே எனக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இந்த வெயில் காலத்தில் நைட்டு 12 மணிக்கு 2 சொட்டு மழை வந்துதான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த தாய் சொல்லும்போது அவங்க முகத்தில் இருந்த அந்த சந்தோஷத்தை பார்த்தேன், பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் ஃபுட்பீல்ல இருந்து சொன்னார் மழை வரும்னாரு, மழை வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எழுத்தின்படி கர்த்தர் வரப்பட போறாரு. ஸ்பிரிச்சுவல் இல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் பொழிய பண்ண போகிறார். வேதம் சொல்லுது, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, லேவியராகமம் 26:4 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. உள்ளமும்
தேவன் இந்த 5வது மாசத்தை உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு வசனத்தை நீங்க ரிசீவ் பண்றீங்களோ, பூமியானது தண்ணீரை எப்படி உறிந்துகிறதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க அதிகமா நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா மாற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கிறோம். ஒரு டீச்சர் ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது எந்த மாணவன் எல்லாம் கவனமாய் கவனிக்கிறானோ, எந்த மாணவன் எல்லாம் வீட்டில் போய் பிராக்டிஸ் பண்றானோ அந்த மாணவன் முதல் மதிப்பெண் எடுக்கிறான். எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஒரு சிலர் தான் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். அதே போல கர்த்தருடைய வார்த்தையை இங்கே தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து யாரெல்லாம் அதிகமா ரிசீவ் பண்றீங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவராகிய தேவன் ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிந்தது? இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். சங்கீதம் 65வது சங்கீதம் 9, 10, 11 வசனங்களில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 65 தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை வெளிப்படுத்துவா. அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். நல்லா கவனிங்க. யாரெல்லாம் நல்லா சத்தமா தட்டினீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். யாரெல்லாம் கொஞ்சமா தட்டினீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம். யாரெல்லாம் கையே தட்டலையோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், எப்பா நீ அதை தீர அடிப்பார். ஒரு ராஜா வந்து 3 வாட்டி தான் அடிப்பான். எப்ப நீ 3 வாட்டி தான் முறி அடிப்பேன், நீ அவனை தீர முறி அடிக்க மாட்டேன். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கிருந்து சொல்றத வசனத்தை ரிசீவ் பண்ண உடனே உள்ள போச்சுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன, செயலை நீங்க காட்டுவீங்க. அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால். இப்ப கையை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமை அத்தனை முழு காலத்தை ஒரு தட்டணும். அப்ப எந்த அளவுக்கு தீர முறியடிக்கிறோம். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்றோம், கை தட்டி வாங்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு செழிப்பா மாத்திரங்க. தொடர்ந்து அவசர வாசிங்க. இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர், அதன் வரம்புகள் தனியத்தக்கதாக தண்ணீரை இறைத்து அதன் பயிரை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அல்லேலூயா. வருஷத்தை ஒரு நன்மை நான் முடிச்சு விட்டுகிறேன், பாதைகள் நெய்யாய். ஆண்டவர் இந்த மாசத்தை நன்மை நாளை முடிச்சு விட்ட போற. ஆண்டவர் பாதையெல்லாம் நெய்யாய் குடியப்பட போற. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவ நதி உங்க இருதயத்துக்குள்ள, உங்க வாய்க்குள்ள, ஆண்டவர் உங்க சரீரத்துக்குள்ள ஆண்டவர் மாற்றி உங்களை செழிப்பாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வசனத்தை தந்தார். ஆண்டவர் அந்த வசனத்தை நீங்க ரிசீவ் பண்ணி ஆண்டவருடைய வசனத்தினாலே நான் நிறைந்திருக்கிறேன் என்று சொன்ன ஒன்று, இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களை செழிப்பா மாற்ற போறார். இரண்டாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், உங்க சரீரத்தை ஆண்டவர் புஷ்டியா கர்த்தர் மாற்ற போறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 107வது சங்கீதம் 20வது வசனத்துல வாசிக்கும் போது, சங்கீதம் 107:20 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, வசனம் உங்களை என்ன மாத்துது, செழிப்பா மாத்துது. இரண்டாவது, அவர் வசனத்தை அனுப்பி உங்களை என்ன செய்கிறார் ஆண்டவர், உங்களுடைய எல்லா விதமான வியாதியையும் பலவீனத்தையும் ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த 7வது மாசத்துல பலவீனன் என்று சொல்லி ஒன்று இல்லை, கர்த்தர்களை பலப்படுத்தி ஆண்டவர் உயர்த்தார் வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பலனை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு பலனை கொடுத்திருக்கீங்க, நான் எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்க போறேன். அல்லேலூயா. அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 103வது சங்கீதம் 3-4 வசனங்களிலே வாசிக்கும் போது, சங்கீதம் 103 வாசிமா.
மீட்டு உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் மாறுகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவராக போயிருக்கிறோமா? ஆண்டவர் திரும்ப வாழ வயது போல மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பல இடங்களிலே கழுகுக்கு ஒப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை சேற்றிலே எடுத்துக்கொண்டு எழுப்புவார். கழுகு தன் கூட்டை கலைத்து சுமப்பது போல தகப்பனுடைய சுமந்து கொண்டு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஒரு புது பலனை கொடுத்து கழுகுக்கு ஒத்ததான ஒரு பலனையும் அபிஷேகத்தையும் கொடுத்து உன்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தான் நம்முடைய பரிகாரம். ஆண்டவர் தான் நம்ம பரம வைத்தியம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு டாக்டர், நம்முடைய ஆண்டவர் யாருங்க? பரம வைத்தியர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க சொல்லுங்க, ஒருவேளை உங்க சரீரத்தில் பலவீனம் இருந்தா சொல்லுங்க, இப்போ நான் சுகமானேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது நான் சுகமானேன், நான் சுகமானேன். அல்லேலூயா. உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதி போயிடும். ஆண்டவராகிய தேவன் சொல்ற, நானே உன் பரிகாரியே கர்த்தர். யாத்திரா 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து என் நியமங்களை கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியே கர்த்தர். அல்லேலூயா. பாத்திரம் சொல்ல, கர்த்தரே உன் பரிகாரி, கர்த்தரே உன் பரிகாரி, கர்த்தரே உன் பரிகாரி. அல்லேலூயா. அப்ப கர்த்தரே பரிகாரியா இருக்கும் பொழுது கர்த்தரை நான் சுகமா தான் இருப்பேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் குணமாக்குகிறார். ஆண்டவராகிய தேவன் சுகப்படுத்துகிறார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 30வது சங்கீதம் 2-3 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 30:2-3 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், ஆமென். போதுமா? என்னை நீ குணமாக்கினே. அல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிட்டேன் அது சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை சுகப்படுத்துவேன். அது சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் அந்த தேவையை பூர்த்தி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் கடைசியா ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டு அநேகர் இருந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி வை, அதை நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் அவங்களுக்கு சுகம் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. என்னாகும் 21ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்ட எவனும் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடிக்கப்பட்ட எவனும் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய உருவத்தை பார்த்தா அவன் பிழைப்பான் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு புதிய ஏற்பாட்டில் அடையாளம் என்னன்னு சொன்னா, மோசேயினாலே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார். யாரெல்லாம் அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும், அந்த கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே தெளிக்கும் பொழுது ஆண்டவர் அதை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் கர்த்தர் மாற்றி, எல்லா வியாதியும் கர்த்தர் மாற்றி, ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி நம்ம முழங்கால் பண்ணிடுவோம். அந்த
கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். அந்த அன்றைக்கு மோசே சர்வத்தை நோக்கி பார்த்த எல்லாருக்கும் சுகம் உண்டானது போல இன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே தொங்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த சிலுவையிலே இருக்கிறது. தடைப்பட்ட எல்லா சுகமும் அந்த சிலுவையிலே இருக்கிறது. தடைப்பட்ட எல்லா நன்மைகளும் அந்த சிலுவையிலே இருக்கிறது. தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகள் அதெல்லாம் அறிக்கை செய்யுங்க. கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து கொண்டு அறிக்கை செய்யுங்க. கர்த்தாவே, இந்த மாதத்துல இந்த காரியங்களை வாழ்க்கையில செய்யப்படுங்கப்பா. என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று திறக்க போகுது, அபிஷேகத்தின் ஊற்று திறக்க போகுது, சுகத்தின் ஊற்று திறக்க போகிறது, ஆண்டவரே செழிப்பின் ஊற்று திறக்க போகிறது. ஐந்தாம் மாதத்துடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஐந்தாம் மாதத்துடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் மனமகளுக்கு கொடுத்த ஆண்டவரே தசம பாகங்களுக்காக ஸ்தோத்திரம், காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம், பிடியரசிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரை கொண்டு வந்த எல்லா உச்சிதமானதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஐந்தாவது மாதத்திலே கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய சமூகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொண்டு வந்த எல்லா பொருட்களுக்காக ஸ்தோத்திரம். அவைக்கு குறித்து மடியில் சரிந்து விடுவது நிறைவான ஆசீர்வாதங்களை நன்மைகளின் பிள்ளைகளுக்கு தேவனை கட்டளை வேண்டுமாறு சொல்லியிருக்கிறோம். இந்த கருத்தை நாங்கள் தாழ்த்தி ஏற்படுத்தி